வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். நலமுடன் வாழ வேண்டும். என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கு நான் கத்தரிக்காயும், உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு புரோட்டல் கறி தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாரி வாங்க எப்படி செய்வோம்ன்றத பார்ப்போம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து லேசா பொரிச்சு அதே மாரி 2 கத்தரிக்காய் எடுத்து அதையும் கொஞ்சோண்டு போட்டு லேசா அதையும் நான் பொரிச்சு எடுக்கிறேன். பொரிச்செடுத்து வேறு ஒரு டிஷ்ஷில் வைப்பேன். டிஷ்யூவில் வைக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் இழுத்தெடுக்கும். அதுக்கு பிறகு நான் பச்சை கத்திரிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, வெந்தயம், எண்ணெய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்க விட்டுருக்கேன். அது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். வதங்கின பிறகு அதில் ஒரு தக்காளி பழமும் நாங்கள் சேர்ப்போம். தக்காளி பழமும் சேர்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு புரோட்டல் கறி செய்கிற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோத்தில் வச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். கறி அவ்வளோ திக்காக வரும் சமைச்சு எடுக்கும்போது. அதுக்கு பிறகு நாங்கள் மசாலாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயில் மிக்ஸ் பண்ணினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சொட்டு எண்ணெய் தான் சேர்க்கணும். ஏனெண்டா கிழங்கும் லேசாக பொரிச்சிருக்கோம், கத்திரிக்காயும் லேசாக பொரிச்சிருக்கபடியாக எண்ணெயை குறைவாக தான் சேர்க்க வேண்டும். இது இப்போ வதங்கிட்டு இதில் நான் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கக்குள்ளே இப்போ பொரித்து வச்சிருக்கிற அந்த கத்தரிக்காயையும் கிழங்கையும் இப்போ சேர்ப்போம். இந்த கத்தரிக்காயில் எல்லாம் எண்ணெய் இல்லை, எல்லாம் டிஷ்யூவில் துடைச்சி எடுத்தாச்சு. எண்ணெய் இல்லாமல் தான் இப்போ எடுத்துருக்குறேன். கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வற்றி வரக்குள்ளே நல்லா கட்டியாக வந்துடும். நல்ல சுவையாக இருக்கும். வெள்ளை சோறுக்கெல்லாம் வச்சு சாப்பிட, ரொட்டி, பான் எல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். கறி கட்டியாக இருக்குது. பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்களும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள் கறி எப்படி இருக்குன்னு நல்லா வற்றி கட்டியாக இருக்குது. பார்க்கவும் நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கட்டியாக இருக்குது. கறி நல்ல சுவையாக இருக்கும். இன்னும் ஒரு காணொளியோடு நன்றி உறவுகளே.